பிரதமர் மோடி திருச்சியில் இன்று சுமார் 5650 கோடி ரூபாய் மதிப்புடைய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்கட்டமைப்பு, மசகு எண்ணெய் உற்பத்தி, கிராமப்புற இணைப்பு, நெடுஞ்சாலை மேம்பாடு, ரயில் சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளை உள்ளடக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடி இன்று மாலை திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். பிரதமர் வருகையை ஒட்டி மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லியில் இருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் அதிகரித்து வருவதால் திமுக அதிர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். திமுகவின் தவறான நிர்வாகத்தையும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் நன்கு அறிந்துள்ளதாகவும் அதனால்தான் என்டிஏ கூட்டணியின் நம்பிக்கை மற்றும் முன்னேற்ற திட்டங்களுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். சமையல் கேஸ் தட்டுப்பாடு குறித்து பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நாடு முழுவதும் தடையின்றி சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்வது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் மாற்று வழிகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளோடு பிரதமர் மோடி விரிவாக ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக ஏர் இந்தியா விமான கட்டணம் அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. அதன்படி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமானங்களுக்கு எரிபொருள் கூடுதல் கட்டணமாக $10 விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்லும் விமானங்களுக்கான சர்சார்ஜ் $30 இருந்து $90 உயர்த்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் ISIக்கு உளவு பார்த்ததாக இந்திய கடற்படை வீரர் ஒருவரை உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படை கைது செய்திருக்கிறது. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தெற்கு கடற்படை தளத்தில் பணிபுரியும் ஆக்ராவைச் சேர்ந்த ஆதர்ஷ்குமார் என்ற லக்கி ISI உளவாளியை தொடர்பு கொண்டு இந்திய போர்க்கப்பல்கள் தொடர்பான முக்கியமான தகவல்களை அனுப்பியதாக உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்க மாநில ஆளுநர் மாற்றத்திற்கு முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நேற்று ஆளுநர் ஆனந்த போஸை சந்தித்து பேசிய மமதா பானர்ஜி ஆளுநர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது எனவும் விமர்சித்திருக்கிறார். மேகாலயாவில் பழங்குடியினருக்கும் வேறு சமூகத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்ததை தொடர்ந்து ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. கரோஹிட்ஸ் தன்னாட்சி மாவட்ட கவுன்சில் தேர்தலுக்கான மனு தாக்கலின் போது ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்ததால் கும்பலை கலைக்க பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 பேர் கொல்லப்பட்டனர். உத்தரகாண்டில் நடைபெற்று வந்த இந்தியா ஜப்பான் ராணுவ வீரர்கள் கூட்டுப்போர் ஒத்திகை நிறைவு பெற்றது. இந்த இருதரப்பு பயிற்சி முதன்மையாக கிளர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு இல்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எரிபொருள் விவகாரத்தை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை மாற்றப் போவதாகவும் ஜெயலலிதா தந்த நல்லாட்சியை மீண்டும் மலரச் செய்ய போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஹோட்டல் உரிமையாளர்களுடன் இன்று தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. தற்போது வணிக கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் மாற்று வழி குறித்து தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை நம்ப வேண்டாம் என இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. தேவைக்கு அதிகமாகவே எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் குறுஞ்செய்தி மூலம் வாடிக்கையாளர்களுக்கு தகவல் அளித்து வருகிறது. கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் இண்டக்ஷன் ஸ்டவ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மக்களின் ஆர்வத்தை பயன்படுத்தி இண்டக்ஷன் ஸ்டவ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களின் விலைகளை அதிகரிக்க தயாரிப்பு நிறுவனங்கள் திட்டமிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட அம்மா உணவகங்களை முழு வீச்சில் இயங்க வைக்க வேண்டும் என அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ள நிலையில் அங்கு தடையின்றி மக்களுக்கு உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்போது அரசு மருத்துவமனைகளில் மாற்று ஏற்பாடாக மின்சார அடுப்பு மற்றும் விறகு அடுப்புகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பால், பழம், ரொட்டி ஆகியவற்றையும் தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரானில் நடைபெறும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் வரவு குறைந்து சமையல் எரிவாயு முடங்கி உள்ளதாகவும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல்கள் தங்கள் உற்பத்தியை குறைத்துக் கொண்டுள்ளதாகவும் திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசால் சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பெட்ரோல் தட்டுப்பாடு என தகவல் பரவிய நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் நள்ளிரவில் ஏராளமான வாகன ஓட்டிகள் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பி சென்றனர். ஈரான், இஸ்ரேல் இடையே போர் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி குறைந்ததால் கட்டுப்பாடு விதித்திருக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் பெட்ரோல் தட்டுப்பாடு என்று வதந்தி பரப்பியதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ், விசிக, மதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தேமுதிகவை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக திமுக தரப்பில் சொல்லியிருப்பதாக தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்னும் 2 நாட்களில் தொகுதி பேச்சுவார்த்தை குறித்து தெரிவிக்கப்படும் என்றார். மதிமுகவின் அவசர உயர்நிலை குழு கூட்டம் தலைமை அலுவலகமான தாயகத்தில் இன்று நடைபெறும் என வைகோ அறிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு தொகுதிகளை குறைத்து 4 தொகுதிகள் ஒதுக்க உள்ளதாக தகவல் வெளியாகும் நிலையில் அவசர உயர்நிலை குழு கூட்டத்தை வைகோ கூட்ட உள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் பனையூர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணலை தொடங்கிய தவிக தலைவர் விஜய் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினார். முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களை டிக் செய்த விஜய் மாவட்ட செயலாளர்கள் தாங்கள் போட்டியிடும் தொகுதி மட்டுமின்றி மற்ற தொகுதிகளையும் களத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை சசிகலா நேற்று சந்தித்து பேசினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்த அவர் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல வரும் 16ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை நகரம், திருவப்பூர், கவிநாடு, மாலையீடு, கட்டியாவயல், முள்ளூர், இச்சடி, கைக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் பூமி குளிர்ந்தது. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தி உள்ளதாக கூறுவது வெறும் யூகத்தின் அடிப்படையிலானது. இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என டான்ஜெட்கோ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த திட்டக்குடியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கவிருக்கும் நிலையில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் முன்பு கை கட்டியபடி அமைச்சர் கணேசன் அழைப்பு விடுத்த வீடியோ வெளியாக இருக்கிறது. பொதுமக்களை அதிக அளவு அழைத்து வர நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கரூர் துயரம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. 10ஆம் தேதி ஆஜராகுமாறு ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் விஜய் தரப்பின் கோரிக்கையை ஏற்று அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. ஆனால் சிபிஐ விசாரணையை சென்னைக்கு மாற்ற மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மானாமதுரை காவல் நிலையத்தில் மதுரை நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். காவல் ஆய்வாளர் திலீபன் தலைமையிலான 16 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி உயிரிழந்த ஆகாஷின் தந்தை வழக்கு தொடர்ந்த நிலையில் விசாரணையை துரிதப்படுத்த நீதிமன்றம் அதிரடி காட்டி வருகிறது.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீஸ் காவலில் இளைஞர் உயிரிழந்தது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். வழக்கு தொடர்பாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஆகாஷை மானாமதுரை போலீசார் கைது செய்ய சென்றபோது தப்பி ஓடி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தனது இருசக்கர வாகனத்தில் 2 சிறுமிகளை சொந்த ஊரான மதுராந்தகம் அழைத்து சென்றபோது மது அருந்திக் கொண்டிருந்த 2 பேர் பின்தொடர்ந்து சென்று ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். சென்னை திரிசூலத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். யார் பெரியவர்கள் என்ற போட்டியில் 2 கும்பலுக்கிடையே இந்த கொலை சம்பவம் அரங்கேறியதாக கூறப்படும் நிலையில் தலைமறைவாக உள்ள தீபக் என்ற முக்கிய குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை பசுமலை பகுதியில் மகனை கடிக்க வந்த தருணாயை அடிக்க முயன்ற தந்தை மீது எதிர் வீட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட 8 பேர் தாக்கியதில் மண்டை உடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ராஜ்குமார் என்பவரை எதிர் வீட்டைச் சேர்ந்த முருகன், த்ரிஷா, விஜயகுமார் உட்பட 8 பேர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அடிதடியில் முடிந்த நிலையில் காவல்துறையினர் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை அண்ணாநகர் பகுதியில் சாலை விரிவாக்கத்தின் போது போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்ததாக கூறி அகற்றப்பட்ட எம்ஜிஆர் சிலையை கழிவுநீர் ஓடை அருகே வைத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை அதிமுக நிர்வாகிகளும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி அருகே பூம்பு மாட்டுக்காரர்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடி ஏந்தி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் தாங்கள் சமூக மாணவ மாணவிகள் சாதி சான்றிதழ்கள் இல்லாமல் கல்வியை தொடர முடியாமல் வீட்டில் முடங்குவதாக வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சிறுவரப்பூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு நெல் மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் பணம் கொடுக்க மறுத்தால் நெல் கொள்முதல் செய்யாமல் அப்படியே வைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை வழியாக சென்ற கேரள மாநில அரசு பேருந்தின் கண்ணாடியை மர்ம நபர்கள் கல்வீசி உடைத்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இருந்து கேரளாவின் கண்ணூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே போக்குவரத்து காவல் ஆய்வாளரை மிரட்டிய அதிமுக நகர்மன்ற கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவானவரை தேடி வருகின்றனர். தனியார் மதுபான பார் நடத்தி வரும் அதிமுக கவுன்சிலர் வடமலை போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தன்னை மிரட்டியதாக போக்குவரத்து ஆய்வாளர் வெங்கடேசன் புகார் அளித்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள மேட்டுப்பாளையம் சாலையில் உலா வந்த காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சமடைந்தனர். சாலையில் சிறிது நேரம் காட்டு யானை நின்றதால் வாகன ஓட்டிகள் செய்வதறியாது தவித்த நிலையில் அந்த வழியாக செல்பவர்கள் பாதுகாப்பாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள தபால் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு தபால் நிலையங்களுக்கும் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராசிபுரத்தில் உள்ள தபால் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பினான்ஸ் கம்பெனி உரிமையாளரை காரில் கடத்தி 22 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த 4 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாகி இருக்கும் 5 பேரை தேடி வருகின்றனர். முனிகிருஷ்ணன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவரை மடக்கி பிடித்து கழுத்தில் கத்தியை வைத்து தங்கச்சங்கிலி மற்றும் மோதிரத்தை பறித்து சென்றனர்.
கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு இடத்தில் நடைபெற்ற கட்டுமான பணியை தடுக்க வந்த அதிகாரி மீது தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். திருமாநிலையூர் ரவுண்டானா அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் எழுப்பும் போது அதனை கேட்ட உதவி பொறியாளர் கதிரேசனை கவின் என்ற நபர் தாக்கியதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 15 வயது சிறுவனை கத்தியால் குத்திய 2 சிறுவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அருகருகே வீட்டில் வசித்து வரும் 3 பேரும் குறும்பு என்பதால் பேசிக் கொள்ளக்கூடாது என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஒரு சிறுவன் மட்டும் இருவரிடமும் பேசாததால் ஆத்திரத்தில் குத்தியுள்ளனர். ஈரான் நாட்டிற்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்ற கணவரை மீட்டுத் தரக்கோரி அவருடைய மனைவி நாகை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார். ஆரிய நாட்டு தெரு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் ஈரான் நாட்டிற்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்ற நிலையில் அவரை மீட்டு அழைத்து வர வேண்டும் என அவருடைய மனைவி பிரதீபா கோரிக்கை விடுத்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். ஆசிரியர் பாஸ்கர் பள்ளியில் பயின்று வரும் சிறுமிகள் சிலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறுமிகளிடம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தனர். சென்னை செங்குன்றம் சுங்கச்சாவடி வழியாக மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 530 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல அதிகாரிகள் 3 பேரை கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் ஆந்திரா பதிவு எண் கொண்ட மினி லாரியை மடக்கி பிடித்து சோதனையிட்ட போது நெல் மூட்டைகளுக்கிடையே கஞ்சா மூட்டை வைத்து கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் கொசு உற்பத்தியை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னையில் சமீப காலமாக கொசுக்களின் பெருக்கம் அதிகரித்து குழந்தைகள் முதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கொசுவை ஒழிக்க தமிழ்நாடு அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. கண்டார்மங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர்பான வழக்கில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திங்கட்கிழமை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை நிலுவையில் இருந்ததால் ஆரம்ப சுகாதார நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை என பதிலளித்த ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பை நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவத்தினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொது அமைதியை பேணுதல் குற்ற செயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துணை ராணுவ படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வையப்ப மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்ல அமைக்கப்பட்டுள்ள மலைப்பாதை சாலையை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 4,56,00,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்பட்டது. சென்னை செம்மஞ்சேரி தனியார் கல்லூரியில் கலைச்சாரல் என்ற தலைப்பில் தேசிய இளைஞர்கள் திருவிழா நடைபெற்றது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 142 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலை திருவிழா போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜெய்பீம் நகர் 2வது வார்டு பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்பதால் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை சாலையில் வீசிவிட்டு சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூமணியூர் பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி அடிப்பதாக கூறி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியை விஜயராணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே ஆபத்தான இடத்தில் கட்டிய ரேஷன் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டடம் கட்ட ஆரம்பிக்கும் போதே உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்வதால் லாரிகளில் இருந்து ரேஷன் பொருட்களை இறக்க முடியாது என கூறி எதிர்ப்பு தெரிவித்தும் கடை கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது.
தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருந்து மேகமலை வழியாக மலை கிராமங்களுக்கு செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடியே ஒரே கையில் பேருந்தை இயக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பயணிகளின் அச்சத்தை போக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த மணல்மேடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் ஓட்டுநர் மது போதையில் இருந்ததால் விபத்து நிகழ்ந்தது தெரிய வந்தது. தேவம்பாடி வடசு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு சாலையோரம் படுத்து கிடந்த நிலையில் காரை போலீசார் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குடியிருப்புகளை ஒட்டியுள்ள சாக்கடை கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குளத்துப்பட்டி கிராமத்தில் தோண்டப்பட்ட சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமேஸ்வரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு ஆண்டு ஆகியும் மார்க்கெட் கடைகள் டெண்டர் விடப்படாமல் இருப்பதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர். 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மார்க்கெட் கடைகளை ஆளும் கட்சியினருக்கு வழங்க முயற்சி நடப்பதாகவும் இதனால் நகராட்சி நிர்வாகம் டெண்டர் விடுவதில் காலம் தாழ்த்துவதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் திருப்புவனம் பகுதிகளில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் தனியார் பார்களை 3 நாட்களுக்கு மூட மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி உத்தரவிட்டிருக்கிறார். மானாமதுரையில் இருவரை வாளால் வெட்டிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்களின் தொடர் போராட்டம் காரணமாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அருகே பழுதடைந்த சாலையை சீரமைக்க கோரி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சடையம்பட்டி வழியாக களத்துப்பட்டி சல்லமநாயக்கனூர் செல்லும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தார் சாலை சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய திடக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். ராஜா என்பவர் தனது தந்தை கிருஷ்ணன் உயிரிழந்த நிலையில் வாரிசு சான்று கேட்டு விண்ணப்பித்த போது கிராம நிர்வாக அலுவலர் சுதாகர் 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதால் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். தஞ்சாவூரில் மத நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் ஊக்குவிக்கும் வகையில் மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி இந்து மற்றும் கிறிஸ்தவ மக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கிரிக்கெட் விளையாடிய போது ஏற்பட்ட மோதலில் இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதவிருந்த மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தாக்கப்பட்ட ஆரிஃப் மற்றும் நவீன் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் நவீன் கல்லால் தாக்கியதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நவ்லாக் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்திற்கு கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை கணினி பட்டாவாக மாற்றி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்பதோடு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பின் கூறினர். சென்னை கோவூரில் போக்குவரத்து போலீசார் மாணவர்களுடன் இணைந்து நடத்திய ஹெல்மெட் விழிப்புணர்வு பைக் பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் ஹெல்மெட் அணிந்து பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விபத்துக்களை எவ்வாறு தவிர்ப்பது மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து போலீசார் எடுத்துக் கூறினர். ஈரோடு மேட்டுக்கடை அடுத்த கீழ்பவானி வாய்க்காலில் மிதந்து வந்த 30 வயது பெண்ணின் சடலத்தை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். உயிரிழந்த பெண் துணி துவைக்கும் போது தவறுதலாக நீரில் மூழ்கி இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 44 மாணாக்கர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கவுண்டம்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் மதிய உணவிற்காக தயாரிக்கப்பட்ட சாம்பாரில் பள்ளி விழுந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. அதனை சாப்பிட்ட 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணாக்கர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. ஹார்மோஸ் நீரிணையில் ஈரான் கன்னிவெடிகளை வைத்திருந்தால் கடும் ராணுவ விளைவுகள் ஏற்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கன்னிவெடிகளை உடனடியாக அகற்றாவிட்டால் முன் எப்போதும் கண்டிராத விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார்.
ஈரானுக்கு எதிரான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். எண்ணெய் விநியோக தடையில் தொடர்ந்து ஈடுபட்டால் இதுவரை தாக்கியதை விட 20 மடங்கு அதி தீவிர தாக்குதல் நடத்துவோம் என்றும் ஈரானுக்கு டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். கிழக்கு யுக்ரைனின் முக்கிய நகரமான ஸ்லோவியன்ஸ்க் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 16 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா வீசிய 3 குண்டுகளில் அடுக்குமாடி குடியிருப்பு சேதமடைந்தும் கார்கள் எரிந்து தீக்கிரையாகியும் உள்ள வீடியோவை யுக்ரைன் வெளியிட்டுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆங்காங்கே கட்டடங்கள் வெடித்து சிதறியதில் கரும்புகை எழுந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 7 லட்சம் பேர் வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியேறியதாகவும் நாள் ஒன்றுக்கு 100 பேர் வரை உயிரிழந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் கடற்படை முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். போர் தொடங்கியதில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியிருப்பதாகவும், ஆனால் மிக முக்கியமான சில இலக்குகளை இன்னும் தாக்கவில்லை எனவும், தேவைப்படும் பட்சத்தில் பின்னர் தாக்குவதற்காக அந்த இலக்குகள் ஒதுக்கி வைக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக 1 லிட்டர் எண்ணெயை கூட ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க முடியாது என அமெரிக்காவுக்கு ஈரான் சவால் விடுத்துள்ளது. இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு காவல் படை வெளியிட்டிருக்கும் பதிவில், ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நீடித்தால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் 1 லிட்டர் எண்ணெய் ஏற்றுமதியை கூட அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளது. வடகொரியாவுக்கு மீண்டும் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்படும் என சீனா அறிவித்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்து வந்த ரயில் சேவை கொரோனா தொற்றால் நிறுத்தப்பட்டது. நாளை முதல் பெய்ஜிங்கில் இருந்து வடகொரியாவின் பியாங்யாங் நகருக்கு ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்படும் என்றும், வாரத்திற்கு 4 முறை இயக்கப்படும் எனவும் சீனா தெரிவித்திருக்கிறது. ஐபிஎல் 2026 சீசனுக்கான புதிய ஜெர்சியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய ஜெர்சியில் தோனி இருக்கும் புகைப்படத்தை சிஎஸ்கே அணி வெளியிட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர் MS தோனி பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு தீவிர பேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். ஐபிஎல் 2026 சீசனுக்கான முதல் 20 நாட்களுக்கான அட்டவணை நாளை வெளியிடப்படும் என BCCA அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் வரும் 28ஆம் தேதி தொடங்கி மே 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த சீசனுக்கான போட்டி அட்டவணை இந்நேரம் வெளியாகி இருக்க வேண்டும். ஆனால் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருப்பதால் போட்டிக்கான மொத்த அட்டவணையும் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டது. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் நியூசிலாந்து வீரர் மிட்சல் மீது பந்தை எறிந்ததற்காக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷீப் சிங்கிற்கு ICC அபராதம் விதித்துள்ளது. நடத்தை விதிகளை மீறியதாக கூறி ஹர்ஷீப் சிங்கிற்கு போட்டி கட்டணத்தில் 15% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. T20 உலக கோப்பையுடன் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஆவேசம் பட காட்சியை ரீகிரியேட் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 20 ஓவர் உலக கோப்பையை 3வது முறையாக வென்ற முதல் அணி என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ள நிலையில் வீரர்களும் ரசிகர்களும் உற்சாகத்தில் உள்ளனர். T20 உலகக்கோப்பை வெற்றியை சஞ்சு சாம்சன் தனது குடும்பத்தினரோடு கொண்டாடி மகிழ்ந்தார். இது தொடர்பான வீடியோவை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட, அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. T20 உலகக்கோப்பை தொடர் சஞ்சு சாம்சனுக்கு மறக்க முடியாத ஒன்றாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை தொடரின் கதாநாயகனாக விளங்கியதால் இன்ஸ்டாகிராமில் நடிகர் துல்கர் சல்மானை முந்தி சாதனை படைத்திருக்கிறார் சஞ்சு சாம்சன். இன்ஸ்டாகிராமில் 1,40,00,000 பின் தொடர்போரை கொண்டிருந்த சஞ்சு சாம்சன் தற்போது 1,78,00,000 பேரை கொண்டிருக்கிறார். இதன் மூலம் இன்ஸ்டாகிராமில் அதிக பின் தொடர்பவர்களை கொண்ட கேரள ஆண் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறார். ஈரான் போர் காரணமாக ஏற்பட்ட விமான போக்குவரத்து பாதிப்பால் துபாயிலிருந்து நாடு திரும்ப முடியாமல் சிக்கியிருந்த நடிகர் அஜித்குமார் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் அஜித்குமாரை பார்த்து உற்சாகமடைந்த ரசிகர்கள் அவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். நடிகைகளுடன் ஜிம்மில் இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்த நடிகர் ஆர்யாவை நடிகர் சதீஷ் கலாய்த்திருக்கிறார். நிக்கில் முரளி இயக்கும் புதிய திரைப்படத்திற்காக ஜிம்மில் நிக்கிலா விமல் மற்றும் வைஷ்ணவி சைத்தன்யாவோடு உடற்பயிற்சி செய்யும் புகைப்படங்களை நடிகர் ஆர்யா வெளியிட்டிருக்கிறார். இதற்கு ஜிம்முக்கு போனா வந்த வேலையை மட்டும்தான் பார்க்கிறது என கிண்டலாக பதிவிட்டிருக்கிறார்.
சல்மான் கான் நடிக்கவுள்ள புதிய திரைப்படத்தில் சமந்தாவை நாயகியாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சல்மான் கான் தற்போது இயக்குனர் வம்சி பைடி பள்ளி இயக்கத்தில் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் பணிகள் முடித்த பிறகு நவம்பர் மாதத்தில் இந்த புதிய திரைப்படத்தின் ஷூட்டிங் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் உள்ள மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் மாசி கொடைவிழா சிகர நிகழ்ச்சியான ஒடுக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி அம்மனுக்கு பிரத்யேகமாக சமைத்த 11 வகை உணவு பதார்த்தம் மண்பானைகளில் துணிகளால் மறைத்தெடுத்து வரப்பட்டு படையில் இட்டு வழிபாடு நடத்தினர். Vivo T5X 5G ஸ்மார்ட் போன் வரும் 17ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. MediaTek Dimensity 7400 டர்போ சிப்செட், 7200 mAh பேட்டரி, 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் என மேம்படுத்தப்பட்ட அம்சங்களோடு வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த போனின் விலை 23,000 ரூபாய்க்கும் குறைவாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.